ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போதே நம்ம ப்ரைஸுக்காக வெயிட் பண்ணோம். நான் ஒரு சின்ன இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு சில ஸ்டாக்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, வேகன் அது மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பிஎஸில் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெச்பிஎல் என்ஜினியரிங் அப்படின்றது, சீமென்ஸ் அப்படின்றது, இதெல்லாம் ரயில்வே செக்டர்லேயே வருது. சீமென்ஸ், ஆல்ஸ்தோம் இந்தியா, ரயில்டெல், கேஇசி இன்டர்நேஷ்னல், பிஇஎம்எல், டிட்டகர் ரயில், பிஹெச்இஎல், ஆர்விஎன்எல், ரைட்ஸ், ஐஆர்சிடிசி, சிஜி பவர். ஸோ இது எல்லாமே நான் முதல்ல சொன்ன ரயில்வேக்கு உண்டான தேவையான எல்லாமே வந்து கவர் ஆகும். இது தவிர ரயில்வே கம்பார்ட்மெண்ட் உள்ள வர பர்த்து, சீட்ஸு, இதுக்கு வந்து சீட்ஸுன்னே இருக்கும், பாரத் சீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து எது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, எது கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி எது கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எதில் வந்து வால்யூம்ஸ் நிறைய இருக்குது, எதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதில் வந்து அவங்க கன்க்ளூஷன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக நான் சீமென்ஸ்னு ஒன்று எடுத்தோன்னா, சீமென்ஸ் வந்து நெக்ஸ்ட் FY 26 to 27 நாங்கள் வந்து இதை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட அஃபிஷியல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க சொல்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும்.